ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் கவுன்சிலிங்கோட 2025-26 அகாடமிக் இயர்க்கான அப்டேட்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோவில் டோட்டலாக இந்த வருஷம் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் இயர் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ 2 வருஷம் 2024 அண்டு 25 இந்த 2 வருஷத்தில் எந்த வருஷம் அப்ளிகேஷன் அதிகமாக போட்டிருக்காங்க, எந்த வருஷம் கம்மியாக போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸில் என்னென்ன கோர்ஸ்லாம் கவர் ஆகும், என்னென்ன கோர்ஸ்க்கு வந்துட்டு ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க சீட்ஸ்க்கு கவுன்சிலிங் நடக்கும், எந்தெந்த கோர்ஸ்க்கு வந்துட்டு ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க சீட்ஸ்க்கு கவுன்சிலிங் நடக்காதுன்னு பார்த்துடலாம். பிஃபார்ம், ஃபிசியோதெரபி, அக்யூபேஷனல் தெரபி, பிஎஸ்சி நர்சிங் இந்த 4 கோர்ஸ்க்கான சீட்ஸ் மட்டும்தான் ப்ரைவேட் காலேஜஸில் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வரும். மற்ற அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ்னு சொல்லப்படுற பிஏஎஸ்எல்பி, ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, ரேடியோ தெராபி டெக்னாலஜி, கார்டியோ பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி, பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்டு, ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, ரெஸ்பிரேட்டரி தெராபி டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி, நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி அண்டு கிளினிக்கல் நியூட்ரிஷன். ஸோ இந்த அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் வந்துட்டு எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் கவுன்சிலிங் நடக்காது. ஸோ நீங்கள் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் வந்துட்டு ப்ரைவேட் காலேஜில் கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அது வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸில் உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 180 கட் ஆஃப் மேலே இருந்ததுன்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ்க்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பிலோ 180க்கு கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ்க்கு சீட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் பிஃபார்ம், ஃபிசியோதெரபி, அக்யூபேஷனல் தெரபி, பிஎஸ்சி நர்சிங் இந்த 4 கோர்ஸ்க்கு மட்டும்தான் கவுன்சிலிங் நடக்கும். ஓகேங்களா. ரிமைனிங் இருக்க கோர்ஸ் எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்க சீட்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். ஸோ நீங்கள் பிஏஎஸ்எல்பி வந்துட்டு ஜாயின் பண்ணணும்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் ஒரே ஒரு காலேஜ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த காலேஜ்லேயும் லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங்கில் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரைவேட்டில் போய் அட்மிஷன் பண்ணுறது சிரமம். ஸோ கட் ஆஃப் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் ட்ரை பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு டோட்டலாக எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகிருந்தது, இந்த வருஷம் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2024 வருஷம் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் 67,038 பேர் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. பட் 2025 கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் தான் வந்துட்டு உங்களுக்கு 6,069 பேர் அதிகமாக அப்ளிகேஷன்ஸ் போட்டிருந்தாங்க. 2025 வந்துட்டு 6,069 பேர் வந்துட்டு கம்மியான அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகிருக்கு. இதில் கம்யூனிட்டி வைஸு லாஸ்ட் இயர் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க, இந்த வருஷம் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தலாம். 2024 பிசி கம்யூனிட்டியில் 19,725 அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகிருக்கு. 2025 17,698 அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிருக்கு. இது வந்து 2024 கம்பேர் பண்ணும்போது 2027 அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. 2024 கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 2027 பேர் வந்துட்டு பிசி கம்யூனிட்டியில் கம்மியான அப்ளிகேஷன்ஸ் தான் போட்டிருக்காங்க. பிசி முஸ்லீம் கேட்டகரியில் 2024 3,092 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. 2025 2,886 பேர் தான் போட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் 206 அப்ளிகேஷன்ஸ் கம்மி. எம்பிசி கம்யூனிட்டியில் 2024 வருஷம் 19,331 பேர் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. பட் 2025 17,510 பேர் தான் வந்து அப்ளிகேஷனே போட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 1,821 அப்ளிகேஷன்ஸ் கம்மியாக தான் இந்த வருஷம் ரிசீவ் ஆகிருக்கு. எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 2024 20,614 அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிருக்கு. 2025 18,295 அப்ளிகேஷன் தான் ரிசீவ் ஆகிருக்கு. இது வந்து லாஸ்ட் இயர் 2024 கம்பேர் பண்ணும்போது 2,319 அப்ளிகேஷன்ஸ் கம்மியாக தான் ரிசீவ் ஆகிருக்கு. ஷெட்யூல்டு ட்ரைபல் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 1051 அப்ளிகேஷன்ஸ் 2024 ரிசீவ் ஆகிருக்கு. 2025 வெறும் 879 பேர் தான்
அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. இது கடந்த ஆண்டை விட 178 அப்ளிகேஷன்ஸ் கம்மி. பட் ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. 2024 3225 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. 2025 3707 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. இது கடந்த ஆண்டை விட 482 அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு அதிகமாக வந்திருக்கு. ஸோ ஓசி கேட்டகரியில், அதாவது ஜென்ரல் கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா 482 அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக வந்திருக்கு. நீங்கள் நினைக்கலாம், லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் அப்ளிகேஷன்ஸ் போட்டவங்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு கட் ஆஃப் மார்க் எடுத்தவங்களோட எண்ணிக்கை கம்மி. அதாவது 180 கட் ஆஃப் மார்க்குக்கு மேலே எடுத்தவங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா வெறும் 3885 தான். பட் 2025 அது அப்படியே டபுளிங் ஆகிடுச்சு. 2025 180 கட் ஆஃப்க்கு மேலே எடுத்தவங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 6939. ஸோ இந்த 6939 பேர்த்துக்கு தான் வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 160 கட் ஆஃப் மேலே லாஸ்ட் இயர் எவ்வளோ பேர் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 19466 பேர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் 2025 25358 பேர் 160 கட் ஆஃப் மேலே எடுத்திருக்காங்க. ஸோ இது கடந்த ஆண்டை விட 5892 பேர் வந்துட்டு அதிகமாக கட் ஆஃப் எடுத்திருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா 2024 கம்மியான மார்க் எடுத்தவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் அது அப்படியே டபுளிங் ஆகிடுச்சு. போன வருஷம் 180 கட் ஆஃப் மேலே எடுத்தவங்களோட எண்ணிக்கையும் இந்த வருஷம் 180 கட் ஆஃப் மேலே எடுத்தவங்களோட எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் ஆகிருக்கு. ஸோ 180 கட் ஆஃப் மேலே எடுத்தவங்களோட எண்ணிக்கை மட்டும் இந்த வருஷம் கிட்டத்தட்ட 7000 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ மொத்த கவர்மெண்ட் காலேஜில் இருக்க சீட்டை பார்த்திங்கன்னா 3000க்குள்ளே தான் வரும். பட் 180 கட் ஆஃப் மேலே எடுத்தவங்களோட எண்ணிக்கையே 7000, நியர்லி 7000 இருக்குது. ஸோ கவர்மெண்ட் காலேஜஸில் சீட் கிடைக்கும்னு சொல்லி கம்மியான மார்க் எடுத்தவங்க தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்க சீட்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.